Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 1114 part 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல கார்ப்பு கப்பலை பறக்க விட்டாருல்ல, அந்த கப்பல் இப்ப லேண்ட் ஆக போகுது. கப்பல்ல இருக்கவங்க தான் ரொம்ப பாவம், எல்லாம் கண்ணா பின்னான்னு பறந்துட்டு இருப்பாங்க. அங்க மிச்ச மீதி இருக்க பைரட்ஸ் எல்லாம் பயந்து போய் பார்த்துட்டு இருப்பானுங்க. நம்ம மட்டும் ஓடலன்னா அது நம்ம மேல வந்து கிராஷ் ஆயிரும், அப்புறம் நம்ம செத்துருவோன்னு. அதான் தெரியுது இல்ல, அப்போ ஓட வேண்டியதானே, ஏன்டா நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க லூசு பயலாம். இங்க கோபிக்குன்னா தூக்கி வாரி போடுது. ஏன்னா இப்ப அவங்க வந்திருக்க இடம் ஒண்ணு சாதாரண இடம் கிடையாது, பீஹைவ், பைரட்ஸுங்களோட கோட்டை. என்னைய காப்பாத்துறக்கா இவ்வளவு பெரிய அக்கப்போருங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவான். சரி, இப்ப கப்பல் வந்து டமால் விழுந்துச்சுன்னா படால்னு நொறுங்கிருமே, அதை ஏன் இப்படி கார் பண்ணாருன்னு நம்ம எல்லாரும் யோசிக்கலாம். அங்கதான் கிளேமன் இருக்கானே, அவன் கிளேயை யூஸ் பண்ணி கப்பலுக்கு எந்த ஒரு சேதாரமும் இல்லாம சூப்பரா லேண்ட் பண்ணிடுவான். அதுல நம்ம கார்போட லேண்டிங் தான் வேற லெவல்ல இருக்கும். வந்து நின்ன மனுஷன் அப்படியே சுத்தி பாப்பாரு. அவர் அடிச்ச அடியிலேயே முக்காவாசி பைலட்டுங்க பல்லு பகரெல்லாம் பேர்ந்து போய் கிடக்குறானுங்க. கோபி எல்லாம் பார்த்துட்டு மிரண்டுட்டான். ஏன்னா ஒத்த அடியில ஒரு டவுனையே காலி பண்ணிருக்காருன்னா சும்மாவ. இன்னும் மனுஷனோட அந்த சேட்டை வேட்டையெல்லாம் கொஞ்சம் கூட குறையவே இல்லை. அங்க கண்ணா பின்னான்னு கடந்துகிட்டு இருக்க பைரட்ஸ் எல்லாம், யோ கார்ப்பு இப்படியாயா அடிப்பேன்னு புலம்பி தள்ளிட்டு இருப்பானுங்க. பட் ஒரு சில பேர் மண்டவிங்கி போனாலும் கொழுப்பு அடங்கல. இன்னைக்கு அவனை நான் போட்டு தள்ளாம விட மாட்டேன்னு கன் எடுத்துட்டு சண்டைக்கு போவான். காமெடி பீஸ். அப்பதான் ஹெல்மப்போ, டே பைரட்ஸுங்களா மூவ் பண்ணீங்க, முட்டியெல்லாம் பேத்து விடுவேன், ஒழுங்கா அவன் இருந்த இடத்தை விட்டு அசையாம அங்கேயே இருங்க, இல்ல உங்களுக்கு இன்னும் டேமேஜ் தான். நேவியாளுங்க பூரா கண்ணோட நிப்பாங்க. பஞ்ச் டைலாக் பேசிட்டு பயங்கரமா ஒருத்தன் எந்திரிச்சு வந்தானே, அவன் பாத்தீங்கன்னா அப்படியே பம்மிடுவான். மனுஷன் பாத்தீங்கன்னா அப்படியே சுத்தி முத்தி பாப்பாரு. எல்லா இடமும் செதஞ்சு போய் தான் கிடக்குது. பைரட்ஸ் எல்லாம் பஞ்சராய் தான் கிடக்குறானுங்க. ஆனாலுமே சாட்டிஸ்ஃபை ஆகல அப்படின்ட்டு பல்ல கடிச்சுட்டு இருப்பாரா. இத பாத்துட்டு இருந்த பைரட்ஸ் எல்லாம், யோ உனக்கு கொஞ்சமாச்சு மனசாட்சி இருக்காயா, அதான் அடி அடின்னு அடிச்சு எல்லா இடத்தையும் கண்ட மணிக்கு செதச்சிட்டியே, இதுக்கப்புறம் எதையும் பண்ணி தொலைஞ்சிடாதையா, ஆல்ரெடி பண்ண வேலைக்கே எவ்வளவு செலவு பண்ண வேண்டி இருக்குன்னு தெரியல, இனிமேட்டெல்லாம் எங்களால இந்த டேமேஜ தாங்க முடியாது, கொஞ்சம் கம்முன்னு கெடன்னு சொல்லிட்டு இருக்கும் போது கரெக்டா கோபி அங்க வந்துருவான். அவனை பார்த்த உடனே ஹெல்ம போக்கெல்லாம் ஆனந்தக்கு நீர் பிச்சுக்கிட்டு வரும். நண்பா நண்பா, உன்னை எப்படியோ மீட் பண்ணிட்டேன், நல்ல வேலை உன்னை யாருமே கொல்லல அப்படி இப்படின்னு கதறி கதறி அழுவான். அப்புறம் மத்தவங்க எல்லாம் அந்த கார்ப பண்ண டிஸ்ட்ரக்ஷனை பார்த்துட்டு, அடேங்கப்பா இந்த வயசுலயும் என்ன அடி அடிக்கிறாருன்னு அவரை பாராட்டி தள்ளுவாங்க. ஆனா அந்த பிரின்சஸால கார்ப்பு சொன்னதை ஏத்துக்க முடியல. அதான் கோபி தான் நேவியோட ஃபியூச்சர்னு சொன்னாருல, அது கண்டிப்பா அவனை நான் முந்த விட மாட்டேன்னு உறுதியா சொல்லுவான். அந்த டைம் கோபி வரதை பார்த்துட்டு நேவி ஆளுங்க பூரா சப்போர்ட் பண்ணி கத்திட்டு இருப்பாங்க, கோபி கோபின்னு. அவங்க எல்லாத்தையும் பார்த்ததுல அவனுக்கு அவ்வளவு ஹாப்பி. ஸ்குவாட் மெம்பர்ஸ் மட்டும் இல்லாம மத்தவங்களும் இவனை காப்பாத்த வந்திருக்காங்க. அப்படின்னா கோபியை எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு பாருங்க. அப்போ கார்ப்பு அவன் வெயிட்ட தூக்கிட்டு வரதை பார்த்துட்டு, அதை ஏன்டா தூக்கிட்டு வர, தூக்கி ஓரமா போடு, ஓடி வர கஷ்டமா இருக்குது பாரு. ஆக்சுவலா அதை ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க, ஆனா பண்ண முடியல, என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும் போதான் கரெக்டா அவகிஜியோட என்ட்ரி. அவன் ஹிபரிய பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஐஸா மாத்திட்டான். நல்ல வேலை கீழே விழுந்து உடைய போவா, அதுக்குள்ள கோபி வந்து புடிச்சு சேஃப்டியா லேண்ட் பண்ணிடுவான். அத்தனை பேத்துக்கும் தூக்கி வாரி போடும். அப்பதான் அவகிஜியோட என்ட்ரி. அறிவு கட்ட முட்டாளுகளா, நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா, தேவையில்லாம இந்த இடத்துக்குள்ள என்ட்ரி ஆயிட்டீங்கன்னு வில்லத்தனமா பேசுவானா. கார்ப்புக்கெல்லாம் செம கடுப்பாவும். ஆனா நேவி ஆளுகெல்லாம் பார்த்துட்டு ஷாக் ஆயிருவாங்க. கோபி பார்த்துட்டு, எதுக்காக இப்படி பண்ணீங்க, உடனே இவளை சரி பண்ணுங்கன்னு சொல்லி கேட்பான். மறுபடியும் அவளை நார்மலா ஆக்கறதுக்கா ஃப்ரீஸ் பண்ணா. அந்நேரம்னு பார்த்தாங்க இருந்த பைரட்ஸுங்க எல்லாம் வந்துட்டாரா எங்க அவகிஜி, இனி பாருங்கடா கூலா எல்லாத்தையும் வச்சு செய்ய போறாரு அப்படி இப்படின்னு ஓவர் பில்டப். உடனே கோபி, நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன், இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கன்னு அவ்வளவு சொல்லுவான். கார்ப்பு, நீ எவ்வளவு கெஞ்சினாலும் வேலைக்கே ஆகாது நீருவாரு. அவகிஜி அதான் சொல்லுவான். கோபி, தேவையில்லாம இங்க இருந்து தப்பிச்சு போய் என்னைய பஞ்சாயத்துல மாட்டி விடாத, பிளாக் பியர்ட் இங்க இப்ப இல்ல, நீ மட்டும் தப்பிச்சு போயிட்டீங்கன்னா என்னைய தான் கேள்வி கேட்பாங்க, அதனால ஒழுங்கா வந்து சரண்டர் ஆயிருமா. அப்பதான் அவகிஜியோட ஒரு சின்ன பிளாஷ்பேக் மாதிரி காட்டுவாங்க. அதான் நேவியா இருந்தவன் பைரட்டா மாறிட்டான்ல. 2 வருஷத்துக்கு முன்னாடி தென்கோக்கு ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் நேவி ஹெட் குவார்டர்ஸோட அடுத்த ஃபிளீட் அட்மிரல் யாரு அப்படிங்கறதுல ஒரு பெரிய குழப்பம். 2 பேர் இருக்காங்க, ஒன்னு அகைனு, இன்னொன்னு அவகிஜி. யாருன்னு முடிவு பண்ணும்ல, அதனால அவனுக்கு என்ன பண்ணிட்டானுங்க, பெஸ்ட் யாருன்னு பார்த்தா அவங்களே ஃபிளீட் அட்மிரல் ஆயிருவோன்னு 2 பேத்துக்குள்ளேயும் பயங்கரமான சண்டை. அந்த சண்டை பாத்தீங்கன்னா சும்மா 1 மணி நேரம் 2 மணி நேரம் எல்லாம் நடக்கல, 10 நாள் நடந்திருக்கும். அப்படி ஒரு கொலவெறித்தனமான சண்டையில கடைசியில அகைனு ஜெயிச்சிட்டான். அவன் நினைச்சிருந்தான்னா அவகிஜியை கொண்டிருக்கலாம், ஆனா கருணை காமிச்சு அவனை விட்டுட்டு போயிட்டான். இனி இதுக்கப்புறம் அவகிஜி அகைனுக்கு கீழே தான் வேலை பார்க்கணுங்கிற ஒரு நிலைமை வந்த உடனே அவனுக்கு அது பிடிக்கல, அதனால நேவியை விட்டு விலகிட்டான். அதுக்கப்புறம் அப்படியே கட் பண்ணா நியூ வேர்ல்டுல ஏதோ ஒரு ஐலாண்டு. அங்க அவகிஜி போய் அவனோட கைவரிசையை காமிச்சிட்டு அங்க இருக்க பார்ல உட்காந்து கூலா சரக்கு அடிச்சுட்டு இருப்பான். சொல்ல போனா அந்த இடத்துல தான் பிளாக் பியர்டு இருந்திருக்கான். அங்க இருக்க டவுன் மக்கள் எல்லாம் ஆபத்து ஆபத்துன்னு திருச்சடிச்சு ஓடிட்டு இருப்பாங்க. பிளாக் பியர்டுக்கு நல்லா தெரியும், இந்த உலகத்திலேயே இப்படி ஒரு வேலையை பண்ற அளவுக்கு ஒரு ஆள் இருக்கான்னா அது அவன் ஒருத்த மட்டும்தான். பாருக்குள்ள போய், டே அவகிஜி ஏன்டா அப்படி பண்ண, ஏன் அப்படி பண்ணன்னு
பச்சை பச்சையா திட்டுவான். மேட்டர் என்னன்னா வெளியில அவனோட க்ரூ மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே அவன் மொத்தமா ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கான். அவங்க எல்லாத்தையுமே ஒழுங்கா நார்மல் பண்ணு, இல்ல நான் தேவையில்லாம என்னோட ட்ரெமோர் ஃப்ரூட் பவரை யூஸ் பண்ண வேண்டி இருக்கும். இதனால என்ன ஆகும்னு உனக்கு தெரியும்லன்னு இவன் ஒரு சைடு மிரட்ட, இங்க அவன் ஒரு சைடு மிரட்டுவான். என்ன ஆகும், நீ அப்படி அந்த பவரை யூஸ் பண்ணி என்ன அட்டாக் பண்றேன்னு பண்ணினா வெளியில இருக்கவங்க ஆளுங்க எல்லாருமே சில்லா உடஞ்சு தெரிச்சிருவானுங்க. அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் உயிரோட வர மாட்டாங்க, செத்துருவாங்க. என்ன ஓகேவா? நீ அவங்களோட கேப்டன் ஆச்சே, உனக்கு இது கூடவா தெரியாது? என் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தேன், அவன் தான் ஸ்டார்ட் பண்ணான். உனக்கு நல்லாவே தெரியும் எனக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு. நானே மனசுடைஞ்சு போய் ஃபீலிங்ல கோவத்துல இருக்கேன். நல்லா யோசிச்சு பாரு, இது யாரோட ஃபால்ட்னு. அப்படியே பிளாக் பியர்ட ஒரு மாதிரி லுக் விடுவான். மேபி அவனோட ஃபால்ட்னு சொல்றானோ என்னமோ. சரி, இதுக்கப்புறம் எப்படியும் கோபிய கார்ப் இனிமேட் எல்லாம் விட்டுட்டு போக மாட்டாரு. டெஃபினட்டா ரெண்டு பேரும் சண்டை போட்டு தான் ஆவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படி அவங்களுக்குள்ள சண்டை வந்துச்சுன்னா யாரு ஜெயிப்பான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. நீங்க சொல்ற மாதிரியே யார் இந்த சண்டையில ஜெயிக்க போறான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.